வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தின் உத்தரவுகளை பின்பற்றாத அரிசி ஆலைகளின் மீது இராணுவ நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஜனாதிபதி வலியுறுத்தல். இலங்கையின் வெளிநாட்டு கப்பல் வருகைக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக தற்போதுள்ள நடைமுறையை திருத்த வெளிவிவகார அமைச்சர் தலைமையில் குழு ஒன்று நியமனம். விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிஷாந்த் அபேசேனவின் பெயருக்கு முன்னால் இடம்பெற்ற பட்டம் நாடாளுமன்ற வலைதளத்திலிருந்து நீக்கம். கடந்த அரசாங்கம் வழங்கிய மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பலவந்தமாக ரத்து செய்ய முடியாது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். அரசாங்கத்தின் உத்தரவுகளை பின்பற்றாது அரிசி ஆலைகளின் மீது இராணுவ நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்றிரவு தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் நேரலை நிகழ்ச்சியில் உரையாற்றும் போதே அரசாங்கத்தின் திட்டத்திற்கு அமைய செயல்படாத பெரிய நெல் ஆலைகளுக்கு இராணுவ கண்காணிப்பு அமல்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டார். நெல் ஆலைகளில் உள்ள அரிசியினை சந்தைக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் இராணுவத்தினரின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்படும். அதே நேரம் அரிசி என்பது தேசிய சொத்து என்று ஜனாதிபதி வலியுறுத்தியதுடன் அரசாங்கம் எந்தவித நியாயமற்ற விதிமுறைகளையும் விதித்ததாக கூற முடியாது என்றும் தெரிவித்தார். அரிசி ஆலை உரிமையாளர்கள் கூட்டுறவை மறுத்தால் அந்த ஆலைகளை இராணுவம் கையகப்படுத்தி அரிசி உற்பத்தி செய்து சந்தைக்கு வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். மேலும் கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசி விற்பனை செய்ய அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் 1% கூட அதிகமாக விற்பனை செய்ய இனி இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் ஜனாதிபதி உறுதிபட கூறினார். இதேவேளை ஈஸ்டர் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து ஒரு வாரத்திற்குள் தகவல்கள் வெளியிடப்படும் என்றும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ஈஸ்டர் சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் பல்வேறு கோணங்களில் இடம்பெற்று வரும் நிலையில் எதிர்வரும் வாரத்தில் இது தொடர்பிலான சில முன்னேற்றகரமான தகவல்கள் வெளியிடப்படும். அத்துடன் திரைசரி பிணைமுறை மோசடி தொடர்பாக சிங்கப்பூர் குடிமகனான முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை நாடு கடத்துவதில் பல்வேறு சவால்கள் உள்ளன. ஆனால் இந்த வழக்கில் சிங்கப்பூரின் ஒத்துழைப்பை பெறுவதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன என்றும் ஜனாதிபதி கூறினார். இலங்கையின் கடற்பரப்பில் வெளிநாட்டு போர்க்கப்பல்கள், இராணுவ விமானங்கள் மற்றும் ஆராய்ச்சி கப்பல்களுக்கு ராஜதந்திர அனுமதி வழங்கும் செயல்முறையை மேம்படுத்த புதிய குழு ஒன்றை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேர தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு எதிர்காலத்திற்கான மேம்படுத்தப்பட்ட செயல்முறையை உருவாக்குவது தனது முக்கிய பணி என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ஜனவரியில் வெளிநாட்டு கடல்சார் அறிவியல் ஆராய்ச்சி கப்பல்களுக்கு இலங்கை 1 வருட தடை விதித்திருந்தது. இந்த தடைக்காலம் நீக்கப்பட்ட பிறகு தற்போதுள்ள நடைமுறையின் அடிப்படையில் ஆய்வு கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. புதுப்பிக்கப்பட்ட வழிகாட்டுதலின் கீழ் ஆய்வு கப்பல்களுக்கு அனுமதி வழங்குவதற்கான திருத்தப்பட்ட நடைமுறை விரைவில் இறுதி செய்யப்படும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். அனர்த்தங்களினால் ஏற்படும் உயிரிழப்புக்கான இழப்பீட்டுத் தொகை 2,50,000 ரூபாவிலிருந்து 1 மில்லியன் ரூபாவாக அதிகரிக்க அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த தீர்மானம் பாதுகாப்பு பிரதியமைச்சரின் தலைமையில் கொழும்பில் நடைபெற்றிருந்த கலந்துரையாடலின் போது எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும் நோக்கில் வானிலை ஆராய்ச்சி நிலையம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சு உட்பட பல அமைப்புகள் 24 மணி நேரமும் தயார் நிலையில் செயல்படுகின்றன. மேலும் மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள், அரசு அதிகாரிகள், முப்படையினர், காவல்துறை, சிவில் பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் பிற நிவாரண அமைப்புகள் இணைந்து அனர்த்த நிவாரண பணிகளை மேற்கொண்டு வருவதோடு ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் அனர்த்த நிவாரண சேவைகளுக்காக 30 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இடம்பெயர்ந்தவர்களுக்கு தினசரி உணவுக்கான செலவாக ஒருவருக்கு 1,800 ரூபாவும் குடும்ப அளவின் அடிப்படையில் கூடுதல் நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிஷாந்த் அபேசேனவின் பெயருக்கு முன்னர் இடம்பெற்றிருந்த பேராசிரியர் பட்டம் நாடாளுமன்ற வலைதளத்திலிருந்து நேற்று நீக்கப்பட்டது. இந்த மாற்றம் அமைச்சரின் தனிப்பட்ட வேண்டுகோளின் பேரில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. சிறப்பு விசாரணையின் முடிவில் கிஷாந்த் அபேசேன முன்னர் பேராசிரியர் பதவியில் இருந்தாலும் தற்போது பல்கலைக்கழக சேவையில் இல்லாத காரணத்தினால் அந்த பட்டத்தை தொடர்ந்தும் பயன்படுத்த விரும்பவில்லை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை அவர் விளக்கமளித்ததாவது, நாடாளுமன்றத்தின் ஹன்சாட் பதிவுகளில் அவரது பெயருக்கு முன் பேராசிரியர் என்ற பட்டம் எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்பதுடன் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணத்திலும் அந்த பட்டத்தை பயன்படுத்தவில்லை என்பதே. மேலும் சமீபத்தில் நீதியமைச்சர் வழக்கறிஞர் ஹர்ஷன நாணயக்காரவின் பெயருக்கு முன் தவறுதலாக வைத்தியர் பட்டம் சேர்க்கப்பட்டதாகவும் அது அமைச்சரின் வேண்டுகோளின் பேரில் நீக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கிறிஸ் பிரான்ஸ்வெல்ட் சதுக்கத்தில் இடம்பெற்ற நிலக்குத்தகை பரிவர்த்தனை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணையம் விசாரணையை தொடங்கியுள்ளது.
இது தொடர்பாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆணையத்தின் அதிகாரிகள் இன்று தகவல் வெளியிட்டதோடு கோட்டை நீதவான் நிபுல் லங்காபுர முன்னிலையில் நடைபெற்ற வழக்கின் போது குறித்த விசாரணை நீதிமன்ற உத்தரவின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டது என ஆணையத்தின் அதிகாரி தெரிவித்தார். இந்த வழக்கில் சட்டமா அதிபரின் ஆலோசனை பெறுவதற்கு ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரை நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆலோசனை கிடைத்த பிறகு தேவையான அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்றும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பான விரிவான அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பிணையில் விடுவிக்கப்பட்ட நாமல் ராஜபக்ச வழக்கின் போது சிறந்த நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார். தற்போதைய வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணை ஆரம்பமாகியுள்ளதாக கூறப்படும் நிலையில் குறித்த பரிவர்த்தனையில் சுமார் 70 மில்லியன் ரூபாய் நிதி முறைகேடு ஏற்பட்டதாக கூறப்படுவது நாடாளுமன்றத்திலும் கவனம் பெற்றுள்ளது. அரசாங்கம் புதிதாக மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை வழங்கவோ அல்லது வழங்க திட்டமிடவோ இல்லை என்று சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். பாராளுமன்ற அமர்வில் கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் மீதான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் நீலாவணை பகுதியில் புதிதாக மதுபான நிலையங்களை திறப்பதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். அதே நேரம் கடந்த அரசாங்கம் வழங்கிய மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வதாக அரசாங்கம் கூறினாலும் அதற்கு எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளிக்கையில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக் கூறுகையில், எங்கள் அரசாங்கம் புதிதாக மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை விநியோகிக்கவில்லை. முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பெரும்பாலான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது. எனினும் அவை சட்ட ரீதியாக வழங்கப்பட்டதால் அரசியல் விருப்பம் இல்லாவிடனும் அவற்றை ரத்து செய்வது சட்ட ரீதியான பிரச்சனையாக இருக்கும். அனுமதி பத்திரங்கள் சட்ட ரீதியாக வழங்கப்பட்டதால் அவற்றை இடைநிறுத்த அரசாங்கத்திற்கு உரிமை இல்லை. ஆனால் சமூக கட்டமைப்பில் மாற்றங்களை மேற்கொள்வதற்கான நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். அத்துடன் இனி எந்த புதிய மதுபான சாலை அனுமதி பத்திரங்களும் வழங்கப்பட மாட்டாது என்றும் உறுதிப்படுத்தினார். கடந்த ஆண்டு நெல் உற்பத்தியில் 1 மில்லியன் மெட்ரிக் டன் பற்றாக்குறை ஏற்பட்டமையே அரிசி பற்றாக்குறைக்கு முக்கிய காரணம் என அரசு கணக்குகள் பற்றிய குழுவில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. விவசாய அமைச்சின் அதிகாரிகள் குறித்த குழுவின் முன் அழைக்கப்பட்ட போது இந்த விடயம் வெளிக்கொணரப்பட்டது. சாதாரணமாக பெரும்போகத்தின் 4.39 மில்லியன் மெட்ரிக் டன்னும் சிறுபோக பருவத்தில் 1 மில்லியன் மெட்ரிக் டன்னுமாக நெல் உற்பத்தி செய்யப்படுகின்றது. எனினும் கடந்த 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டின் வருடம் முழுவதும் 4.3 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் மாத்திரமே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இவ்வாறு உற்பத்தியில் குறைவு ஏற்பட்டமைக்கு பருவநிலை மாற்றம் பிரதான காரணமாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அத்துடன் சில தரப்பினர் நெல்லை கொள்வனவு செய்து சேமித்து வைத்திருந்ததாகவும் அரச கணக்குகள் பற்றிய குழுவின் முன்னிலையில் தெரிய வந்துள்ளது.